அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். நம் அனைவருக்கும் தெரியும், பூசம் என்றால் நமக்கு நினைவில் வருவது தைப்பூசம். தைப்பூசம் எந்த அளவுக்கு சிறப்படைகின்றதோ அதுபோல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்படைவார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் குரு பகவான். 9 நவக்கோள்களில் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள். அதாவது ஒரு கைடாக இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது எல்லாமே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள். இவர்கள் எடுக்கும் முடிவு டக்குன்னு ஒரு விஷயத்தை இவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆழ்ந்து இது நடக்குமா நடக்காதா, நாம் எடுத்த அந்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று பல முறை யோசிப்பார்கள். ஒரு பல முறை யோசித்து ஒரு நிலையான முடிவு எடுப்பார்கள். ஆனால் முடிவு எடுத்து விட்டால் நிச்சயமாக தயங்க மாட்டார்கள். அது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வார்கள். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய முடிவு அது ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே போல் இவர்கள் பிறந்தால், அதாவது பூச நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அதற்கு முன் பின், அதாவது மூத்த சகோதரமோ சகோதரியோ அல்லது இளைய சகோதரமோ சகோதரியோ கண்டிப்பாக பிறப்பார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சகோதரம் உண்டு. அது மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி அல்லது இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உண்டு அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அதேபோல் இவங்க ஜீவசமாதி வழிபாடு செய்வது சிறப்பு. ஜீவசமாதி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர், மருத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த துறையில் யாராவது அவர் குடும்பத்தில் நிச்சயமாக இருப்பார்கள். ஒன்று ஆசிரியர், பேராசிரியர், ஜோதிடர், வக்கீல், மருத்துவம் பார்ப்பது, அதாவது வாக்கால் தொழில் பண்ணுறவங்க, முதலீடு போடாமல் வாக்கால் தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் இந்த பூச நட்சத்திரம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பூச நட்சத்திரத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்றால், இவர் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினால் கண்டிப்பாக பெருகும். அதே போல் வீடு, நிலம், சொத்து எல்லாமே வாங்கலாம். ஒரு சொத்து வாங்கினா 2 சொத்து வாங்குவாங்க. ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்குவாங்க. பூச நட்சத்திரத்தில் ஒரு தங்கம் வாங்கினால் இன்னொரு முறை போய் தங்கம் வாங்குவாங்க. இப்படி பல சுபகாரியங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் செய்வது சிறப்பு. ஆனால் திருமணம் மட்டும் இந்த பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு முறை திருமணம் நடந்தால் இன்னொரு முறையும் அவருக்கே திருமணம் நடக்கும். அதனால் ஆனால் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, பூச நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குறித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க, நுணுக்கம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக பூச நட்சத்திரத்தில் திருமணம் முகூர்த்தம் குறித்து கொடுக்கக்கூடாது. அதே போல் இவர்கள் போகும் இடமெல்லாம் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும். ஜீவ சமாதி வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு. அதனால் அதே போல் பூசத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு உயர்வான இடத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.